பிதா கொடுக்கிற எல்லா நன்மைகளும் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவராய் இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர், பிதா இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்போகிற எல்லா நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்திற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மிகவும் உறுதுணையாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அவரை குறித்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், யோவான் 14:16. அப்போ முதலாவது புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவரை கொடுப்பது கேரண்டி. ஆமென். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு படிக்கல, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு தாளத்தோட பாட தெரியாது, எனக்கு சரியான ஸ்கேலில் பாட தெரியாது, சரியான நல்ல விதமாக உங்களை மாதிரி எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னாலும் கூட அவர் கேரண்டி கொடுக்குறாரு. ஆமென். இப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் வாங்கும் பொழுதே, நான் சில நேரத்தில் போய் எங்கள் ஃப்ரெண்டுங்க ஒரு சில பேர் கடை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட ஏதாவது பொருள் வாங்கணுன்னாக்கா அவங்க இதுக்கு 6 மாதம் கேரண்டி இருக்குங்க சார்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இதை நான் நம்பலை, நான் உன்னையே நம்புகிறேன். நான் சொல்கிறது, கொடுக்குற நீ தான் கேரண்டி, இந்த பொருள் கேரண்டி இல்லை அப்படின்னு அவங்க சிரிப்பாங்க. அப்போ பிதா என்ன சொல்கிறாரு? ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. யாருக்கு? அவரிடத்தில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை, எல்லாரும் சொல்ல பரிசுத்த ஆவியை, தேவனின் ஆவியை, இயேசுவின் ஆவியை கொடுப்பது கேரண்டி. அப்போ அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியினால் நிரம்புவது மிகவும் அவசியம். நம்முடைய சபைக்கு இந்த இப்படிப்பட்டதான இந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாய் ஒரு திருப்புமுனை உண்டாகி, மறுமலர்ச்சி உண்டாகி, சீர்திருத்தம் உண்டாகி உருவாக்கப்பட்ட சபையுடைய பெயர் பெந்தகோஸ் சபைகள். அந்த பெந்தகோஸ் சபைகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஆவிக்குரிய சபைகள். என்ன பேர்? ஆவிக்குரிய சபை. நம்முடைய சபைக்கு என்ன பேர்? ஆவிக்குரிய சபை. ஏன் ஆவிக்குரிய சபை? என்ன ஏன் தெரியுமா? ஆவிக்குரியவர்கள் கூடி ஆராதிக்கிற இடம் ஆவிக்குரிய சபை. அப்போ ஆவிக்குரியவர்கள் கூடி ஆராதிக்கிற இடம் ஆவிக்குரிய சபை அப்படின்னாக்கா, அங்கே கூடி ஆராதிக்கிறவங்க யாரு? ஆவிக்குரியவர்கள். அப்போ சபைக்கு ஆவிக்குரிய சபைன்னு பேரு. நம்மளுக்கு என்ன பேரு? உங்க பேரே மறந்து போச்சுன்னா எப்படி? ஆவிக்கு. அப்போ அப்படி சொல்றாங்க தானே உங்களை பார்த்து, இவங்களாம் ஆவிக்குரிய, எல்லாம் மறந்து போச்சு பாரு. திருப்பியும் 1ஆவதுலேருந்து எல்லாம் படிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. திருப்பியும் அங்கன்வாடியிலேருந்து பாடம் நடத்துகிற மாதிரி இருக்குது. ஆவிக்குரிய பிள்ளைகள். உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய பிள்ளை, நான் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவன், நான் ஆவிக்குரியவன், ஆவியினால் நடத்தப்படுகிறவன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். மறக்காதா சரி. ஆவியானவர் இருக்கிறாருன்றத மறந்துட்டா போச்சு, பாரம்பரிய சபைக்குள்ள போயிடுவோம். சில பேர் ஆவியானவரே நம்புறதில்ல, அதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அற்புதத்தை நம்புறாங்க, இயேசுவை நம்புறாங்க, பிதாவை நம்புறாங்க, வசனத்தை கூட நம்புறாங்க, ஆவியானவர் நம்புறதில்ல. ரொம்ப ஆபத்தானது. யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேற்றரவாளன். எல்லாம் சொல்லுங்க, அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யார்? தேற்றரவாளன். யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் யார்? சொல்லுங்க. சொல்றாரு பாருங்க, நல்லா பதில் வசனத்திலே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் யார்? நினைப்பூட்டுகிறவர். அடுத்து வாசிக்கிறேன் 16:13, யோவான் 16:13, சத்திய ஆவியாகியவர் வரும்போது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்தியத்துக்குள் நடத்தி நமக்கு சில காரியங்களை, தெரியாத காரியங்களை அறிவிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது எங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
அடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியாரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினதுனால அவன் ஒரு யுத்தத்தில் அற்புதமாய் அவனை வழி நடத்துகிறாரு. ஆவியானவர் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வருகிற யுத்தங்களிலே, போராட்டங்களிலே எவ்வாறு வெற்றி அடைய செய்கிறார், ஆவியானவர் எப்படி ஆலோசனை கொடுத்து அந்த யுத்தங்களை கையாள செய்கிறார் என்பதில், அந்த யுத்தங்களை கையாள செய்கிறார். யுத்தம் செய்கிறது கர்த்தர். ஆமென். யுத்தம் யார் செய்கிறது பாருங்க. இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு சமயம் போதாததுனால இந்த குறிப்பு மாத்திரம் உங்களுக்கு தரேன். நியாயாதிபதிகள் 7:9-25 நீங்கள் எடுத்துக்கங்க. இங்கே இந்த பரிசுத்த ஆவியானவர் நியாயாதிபதிகள் 6:34 கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் மேல் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எதிரிகள் மேல் அந்த யுத்தத்தை கையாளுவதற்கு, அதாவது ப்ரிப்பரேஷன் தான் இவங்களுது, யுத்தமெல்லாம் கர்த்தருடையது. ஆமென். அதனால தான் வேதவசனம் அப்படியே சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. பாருங்க, இவங்க ஒண்ணுமே இல்லை. இந்த யுத்தத்தில் இவங்க செயல்பட்ட முறையையும் இவர் வெற்றி அடைந்ததையும் பார்த்தாக்கா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாங்கத்தான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லாதபடிக்கு எல்லா ஆளுங்களெல்லாம் கம்பெனி ரொம்ப சிம்பிளான விதத்தில், வித்தியாசமான விதத்தில் அந்த ஒரு சத்தம் போட்டு தீவெட்டிகள் உபயோகப்படுத்தி ஒரு அறிக்கையை உபயோகப்படுத்தி வெற்றி அடையும்படியாய் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பகுதியிலிருந்து எல்லாம் வாசிக்கிறது எனக்கு நேரம் இல்லை. இந்த பகுதியிலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, அவரால் நாம் நிரம்பும் பொழுது, இந்த சில சூழ்நிலைகளிலே அவர் அற்புதமாய் அவர் கொடுக்க போகிற அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் செயல்பட வேண்டிய அந்த முறைகளை அங்கே அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 7:9-25 வரலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த எக்காலத்தை ஊதுங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்பீர்களாக, அந்த தீவெட்டிகளை கொண்டுட்டு போங்க. ஏன்னா ஒரு அற்புதமா கடைசியில் என்ன நடக்குதுன்னாக்கா, பானைகளை உடைங்க, இப்படியெல்லாம் சில காரியங்களை செஞ்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய அந்த மீதியானர் மேல் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வெற்றி அற்புதமாய் உண்டாக்குகிறார். இது கர்த்தர் செய்கிற ஒன்று, ஆனால் அதில் நம்முடைய பங்கும் உண்டு. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்களாக்கா, இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, சும்மா படுத்து தூங்குற சூழ்நிலைக்கு போயிடும். யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் ஜெபிக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த ஆவியானவருடைய அந்த உதவி இருக்கும் பொழுது அற்புதமாய் நாம் செயல்படுவதற்கு ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் இந்த ஆவியானால் நாம் நிறைந்து இருப்பதும், ஆவியானவரை இன்னும் அதிகமாய் வாஞ்சிப்பதும், ஆவியானவர் மேல் இன்னும் தாகம் கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடிப்படை காரியமாக, வாஞ்சையாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மீது உள்ள தாகம் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு நம் வாஞ்சியுள்ளவர்களாய் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது வேதத்தின் ஒரு வழிநடத்துதலாய் இருக்கிறது. 2 சாமுவேல் 23 2 கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. அடுத்து இந்த ஆவியானவர் நம் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை ஆவியானவர் என்னை கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாய் பேசுகிறார். அதனால தான் பல நேரங்களில் நான் இங்கிருந்து நான் பேசியிருப்பேன். அவர் என்னமோ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், பாஸ்ட் முன்னால் நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். உண்மை என்னன்னாக்கா, நான் தான் இங்கே நிற்கிறேன், ஆவியானவர் என்னை கொண்டு எனக்கும் பேசுகிறார். ஆமென். அதனால தான் சில நேரில் இது ரெக்கார்ட் செய்யப்பட்டு மீண்டும் இந்த செய்தியை நான் யூடியூப்பில் நான் கேட்கும் பொழுது, அந்த நேரத்தில் நான் எனக்கு சில
உபயோகமான காரியங்களை பேசி இருப்பதை நான் உணர முடிகிறதா இருக்கிறது. ஆகவே என்னுடைய சுயத்திலிருந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அவ்வளவு உங்களுக்கு போதிக்கத்தக்கவன் அல்ல. ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும், உங்களோடும் எங்களோடும் பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஆமேன். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. கர்த்தருடைய வசனம், ஆவியானுடைய அந்த வசனம் யாருது? எல்லாரும் அப்படி ஆவி நிரம்பி நாம் பேசும் பொழுது நம்முடைய நாவில் நம்ம வார்த்தை வரதில்ல. எந்த அவருடைய வசனம் சொல்லுங்க, அவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம், இயேசுவின் வசனம் என் நாவில் இருக்கும். ஆவியானவர் அதைத்தான் வைக்க விரும்புகிறார் நாவில். அதனால் தான் ரோமர் 8:26, 27 வாசித்தோம் அப்படின்னாக்கா, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அப்ப ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். மேலே பார்த்தோம் 2 சாமுவேல் 23:2 அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது. ஆவியானவர் பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்ய. நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்யறதுக்கு நாம் நமக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு நம்மிடத்தில் பயன்படுத்தி கொள்ளுகிற உபகரணம் எது? ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார், நான் படுத்துவங்கிறேன் அப்படின்ட்டு நம்ம தூங்கினாக்கா ஆவியானவர் எப்படி ஜெபிப்பார்? ஆவியானவர் ஜெபிப்பதற்கு நம்முடைய நாவை பயன்படுத்தி கொள்கிறார். ஆமேன். அதனால தான் வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு எப்படி ஜெபம் பண்ணுவார்? நாவை கொடுக்கணும். நம்ம தூங்கிட்டு இருந்த ஆவியானவர் ஜெபம் பண்ணுவாரா? இல்லை நம்ம வாயை மூடிட்டு இருந்த ஆவியானவர் ஜெபம் பண்ணுவாரா? ஆவியானவர் நம்முடைய நாவை கொண்டு, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்முடைய நாவை கொண்டு விண்ணப்பம் பண்ணுகிறார், பிதாவை மகிமைப்படுத்துகிறார் நமக்குள் இருந்து. அப்ப நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டபடினால அது நமக்கு நாம் மகிமைப்படுத்தினது போல, நாம் விண்ணப்பம் பண்ணது போலவே அது மாறுகிறது. ஆமென். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை. இதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய நாவை தாராளமாய் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி கொள்ளும்படியாய் அனுமதிப்போம். அப்ப அந்த நம்முடைய நாவை கொண்டு அவர் பயன்படுத்தி, நமக்கே தெரியறதில்ல, அதுவும் நமக்கு என்ன வேணும்னு நம்மளுக்கு சில நேரத்தில் தெரியறதில்ல. அதுக்கு தான் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். ஆவியில் நிரம்பி துதி, நமக்கே பாருங்க, துதிக்க சொல்றது ஏன் ஆவியில் நிரம்பி துதிக்க சொல்றோம் அப்படின்னாக்கா, எப்படி துதிக்கிறதுனே நம்மளுக்கு இன்னும் போதுமான அளவு தெரியறதில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தமானவரே, போதுமானவரே, அவ்வளவுதான். அதுக்கு மேல கண்மலை, கோட்டை கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரை துதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஞானமும் ஞாபகமும் வருகிறது இல்லை. ஆவியானவரில் நிரம்பி துதிக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. ஆமென். அந்த நாமங்களை சொல்லுவார், அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிப்பார். ஒருவேளை நீங்களும் நானும் கூட மறந்து போயிருக்கலாம். அவர் செய்த நன்மைகளை நாம் நாவை கொண்டு ஆவியானவர் துதிக்க முடியும். ஆகவே தான் ஆவியில் நிறைந்து நாம் துதிக்கிறதை, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறதை நாம் அதிகமாய் அபியாசப்படுத்துகிறோம். யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு சொல்றான், அந்த நாட்கள்லேயே அவன் சொல்றான், ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். ஆமென். ஆவியானவர் உண்டாக்கினார். ஆவியானவர் இன்னைக்கும் ஒரு மனுஷனை உண்டாக்குகிறார், அதாவது சிருஷ்டிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, 2 கொரிந்தியர் 5:16-17 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவன் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்ல, எல்லாம் புதிதாயின. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் யார்? புதுசாய் உண்டாக்குகிறவர் யார்? நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பேச்சை, நம்முடைய நினைவை, நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் பழையவைகளையெல்லாம் ஒழித்துவிட்டு, மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் ஒழித்துவிட்டு நமக்குள் புதிதான சிருஷ்டியாய் நம்மை மாற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும்,
அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த ஆவியானவருக்கு என்னென்ன, அதனால தான் இந்த ஆவியானவர் யார் அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன். அப்போ தான் இந்த ஆவியானவர் இவ்வளவு காரியங்களை செய்கிறவரா அப்படின்ற அந்த அறிவு நமக்குள்ள வந்துச்சுனாக்கா, இந்த ஆவியானவருடைய நிறைவை இன்னும் அதிகமாக நாம் வாஞ்சிப்போம் என்பதற்காக நான் இதை எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். பாருங்க, ஞானத்தை உணர்கிறார்கள், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு பல காரியங்களில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ஞானம் தேவைப்படுது, ஆலோசனை தேவைப்படுது, பலன் தேவைப்படுது, அறிவு தேவைப்படுது. இதெல்லாம் யார் தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கொலோசியர் 4:5 பாருங்க, அதில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அப்போ இன்னைக்கு ஞானமாய் நடக்கலை. இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, ஞானமாக உனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்றுங்க, ஞானத்தை நம்ம கொடுக்க முடியாது, ஆனால் ஆவியானவர் ஞானத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவரே ஞானம். ஆமென். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. அப்போ ஆவியானவருக்குள்ள இத்தனை அடங்கி இருக்குது பாருங்க. முதல் தேற்றவாளிலிருந்து நான் ஆரம்பித்தேன். மீண்டும் நினைவுபடுத்தினாக்க திருப்பி அவ்வளோ நேரம் வேணும். நீங்கள் நம்ம இந்த வசனங்களை குறிப்பிடுத்து கொள்ளுங்க. இந்த செய்தியை ஒரே நாளில் புரியாது. நான் இப்பயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது நான் வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு போதுமான அளவு ஆவியானவர் புரிய வைப்பார். இன்னும் 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 சில தடவை இந்த செய்தி நீங்கள் கேட்கும் பொழுது, மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது ஆவியானவரை குறித்தான ஒரு வெளிப்பாடும் ஆவியானவருக்கு மேல் ஒரு தாகமும் உங்களுக்கு உண்டாகும் என்பதை நான் உறுதியாய் நான் சொல்லுகிறேன். அப்போ கொலோசியர் 4:5 ஞானமாய் நடந்து கொள்கிறதற்கு நமக்கு ஆவியானவர் தான் ஞானத்தை தருகிறவர் என்பதை ஏசாயா 11:2 நாம் பார்க்கிறோம். அடுத்து ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். பாருங்க, இந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறாராம். எதுக்கு ஆவியானவர் இருக்கிறாராம்? இயேசு சொல்றாரு, எதுக்கு என்மேல் ஆவியானவர் இருக்கிறார்? சுவிசேஷம் அறிவிக்கணும், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டணும், விடுதலையெல்லாம் உண்டாக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் பெற்றுக்கொள்வது, சில நேரத்தில் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? அதனால்தான் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி யாரும் கொண்டு போய் மறைக்காலின் கீழே வைக்க மாட்டாங்க அப்படின்னலாம் இயேசு சொல்றாரு. அப்படின்னா பரிசுத்தாவினர் நமக்குள் வந்த உடனே அவருடைய வேலையை அவர் செய்ய விரும்புகிறார். பரிசுத்தாவினர் நமக்குள் இருந்து அதை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஆவியானவர் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, சிலர் காயம் கட்டுறதுக்கு, சிலருடைய விடுதலை ஆக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு. ஏன் இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா, ஆவியானவர் நம்முடைய சுயத்துக்காக, நம்முடைய தனிப்பட்ட ஒரு நன்மைக்காக மாத்திரம் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது இல்லை. என்னை தேற்றுகிறவராய், என்னை ஆற்றுகிறவராய் ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுகிறார், என்னை நிரப்புகிறார். அதே நேரத்தில் நம் மூலமாய் நான் ஆவியினால் நிறைந்து, ஃபாதர் பாடுறாங்க இல்லையா, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன், நானும் மற்றவங்களை நிரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆவியினால் நாம் நிரப்பப்பட்ட பிறகு நம்ம சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணணும்? நம்மளால் இயன்ற அளவு கர்த்தருடைய இந்த நற்செய்தியை சொல்வதற்கு, ஊழியத்திலே பங்கெடுப்பதற்கு, மற்ற காரியங்களிலே செய்வதற்கு நம்மை ஆவியானவர் நம்மை உணர்த்தி ஏவி நடத்துகிறவராக இருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 28:18-19-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அப்போ இயேசு இந்த கட்டளையை கொடுக்கிறாருனாக்கா, இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்தாவியானவரை நமக்கு தருகிறார். ஆமேன். அங்கத்தான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க பெற்ற அந்த சந்தோஷத்தை மற்றவங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்களும் இயேசு நம்புங்க, நீங்களும் ஜபத்துக்கு வாங்க, நீங்களும் ஜபம் பண்ணி பாருங்கள், நீங்களும் இந்த செய்தியை பாருங்கள். ஏன்னா அவங்க விடுதலையான உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது ஒரு நல்ல செய்தி. இது சொல்கிறதுல ஒரு பெரிய ஒரு வெக்கமோ அவமானமோ கிடையாது.
இது வந்து ஜாதியோ மதமோ, மதம் மாத்துறதோ ஜாதி மாத்துறதோ சபை விட்டு சபைக்கு கூட்டிகிட்டு வரதே கிடையாது. இது நல்ல செய்தி. இயேசு ஜீவிக்கிறார், உங்களை ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், சுகமாக்குகிறார். ஆகவே இது ஒரு வழியே தவிர இது ஒரு மார்க்கமோ மதமோ அல்ல. ஆகவே தைரியமாய் இயேசுவை நம்புகின்றதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அவர்கள் இஷ்டமாக இருந்தால் நம்பலாம், கஷ்டமாக இருந்தால் நம்பாத போகலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எப்பொழுது அறிவிக்க முடியும்? அதுக்குத்தான் அவர் பெலனை பரிசுத்த ஆவியை தந்து அவர் சீஷர்களை பின்பு அவர் அபிஷேகிக்கிறார். அப்போ இந்த விதத்திலையும் கூட பரிசுத்த ஆவியினர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 14:2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாதிருக்கிறபடினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப இந்த பரிசுத்த ஆவியினர் வரும்பொழுது இன்னொரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுது? அந்நிய பாஷை. எல்லாரும் சொல்ல அந்நிய பாஷை. அப்ப அந்நிய பாஷையிலே நம்மை பேச வைக்கிறார். அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்க வைக்கிறார். அதனால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அந்நிய பாஷையில பேசும் பொழுது தேவனோடு பேசுகிறோம், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோம். அந்நிய பாஷையில பேசும் பொழுது இன்னொரு காரியம், அந்நிய பாஷையில பேசுகிறதும் அந்நிய பாஷையில துதிக்கிறதும் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதும் மிகவும் வல்லமையுள்ளது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்நிய பாஷையில பேசும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்முடைய தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்படியே தான் வேதவசனம், அந்நிய பாஷையில பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசுகிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். அது நம்மளுக்கும் சில நேரங்களில் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், நல்லா கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு சில காரியங்களில் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்கு பைத்தியம் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? பிசாசுக்கு பைத்தியம் பிடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதாவது விதத்தில் உங்களை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு ஒரு மறைவான கண்ணியை வைப்பான். கண்ணி வச்சு அவன் காத்துட்ருப்பான். அப்போ அந்த மறைவான கண்ணி வைத்திருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இந்த மறைவான கண்ணிக்கு நிலைக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு நம்ம விலகி போயிடுவோம். நம்மளுக்கு தெரியாது இருக்கும் பொழுது நாம் ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் 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 நம்மை தப்பு வைக்கும் பொழுது பிசாசு வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது இவங்களுக்கு தீங்கு உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அற்புத விதமாக ஆண்டவர் தப்பி வைக்கும் பொழுது அவனுக்கு பிசாசுக்கு என்னவும் தெரியுமா? குருட்டாட்டம் பிடிக்கும். ஐயோ எப்படி இவன் தப்பிச்சான், எப்படி இவன் தப்பிச்சான். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? விரோதி ராஜா என்ன திட்டம் போடுறான் அதெல்லாம் அங்கே தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி தீர்க்கதரிசி ராஜாவுக்கு போய் சொல்லிடுறான். அந்த எதிர் ராஜாவுக்கு ஒரே ஒரு குழப்பம். நாங்கள் இங்கேருந்து யார் உளவாளிங்க இருக்கிறாங்க, யாரோ நான் செய்கிற திட்டத்தெல்லாம் போய் அந்த ராஜாவுக்கு சொல்லிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களுடைய விரோதி ராஜா குழம்பி போயிடுறான். அப்போ சொல்கிறான் ஒருத்தன், இல்லை அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அவங்க நாட்டில், நீ அவன் சொல்கிறான் உன்னுடைய பெட்ரூமில் பேசுறது கூட அவனுக்கு தெரிஞ்சு போயிடுறான். யாருக்கு காமிச்சு கொடுக்கறது? ஆவியானவர். ஆமென். உங்களுடைய பள்ளி அறையில் பேசுறதுலாம் அவங்க ராஜாவுக்கு சொல்லிடுறான். ராஜாவை பண்ணுறாங்க, போங்கடா அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க, போங்க அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேனி அனுப்புகிறான். அப்போ தான் அந்த சம்பவம் நடக்கிறது. அவனுடைய அந்த தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வந்து வெளியே பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவனே, மாத்திர பேர் நம்மளை சுற்றி நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னும் பொழுது அவன் சொல்கிறான், அப்படி சொல்லாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமேன். அப்போ தான் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, அப்பா வேறு கண்ணில் பார்த்தே எல்லாம் தீர்ப்பிட வேண்டாம், ஆவிக்குரிய மண்டலம் உண்டு. எல்லாம் சொல்லுங்கள், ஆவிக்குரிய மண்டலம் உண்டு. ஆவிக்குரிய காரியங்கள் உண்டுங்க, ஆவியானவர் உண்டு, ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. அப்போ அந்த இடத்துல தான் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் கண் மயக்கத்தை உண்டு பண்ணானா அந்த தீர்க்கதரிசி. என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இவங்களுக்கெல்லாம்
குருட்டாட்டம், கண்மயக்கம் கொண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக எங்கே கொண்டு போய் அவங்களை நிறுத்தணுமோ அவங்க கொண்டு போய் நிறுத்துறான். அப்போ எதிரி வந்து அவனுக்கு ஆபத்து இருக்கிற இடத்துக்கு வருவானா? வரவே மாட்டான். அந்த ஆபத்து இருக்கிற இடத்துக்கு, அவனை வெட்டி குவிக்கிற இடத்துக்கு அறாம நடத்திட்டு போறான் தீர்க்கதரிசி. இதெல்லாம் ஆவியானவரை நடக்கிற காரியம். ஆமேன். அப்போ ஆவியானவருக்குள் நாம் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான மகத்துவமான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். அநேக ஊழியக்காரர்களுடைய சாட்சிகள்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை ஒரு ஊழியக்கார் ஒரு பிரயாணத்துக்காக போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்குள்ள ஆவியானவர் சொன்னாராம், இந்த பஸ்ஸில் ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அந்த மீட்டிங்க்கு அந்த பஸ்ஸில் போனால் தான் கரெக்டாக போய் அந்த மீட்டிங்கில் அவர் சேர முடியும். ஆனால் ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறாரு, இந்த மீட்டிங்க்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆச்சு. ஆவியானவர் எப்பயுமே நல்ல காரியத்துக்கு தானே நம்மளை மோட்டிவேட் பண்ணுவார். அப்போ சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு போகிறது தப்பா, அந்த ஜபத்தில் கலந்துக்கிற தப்பான்னு. ஆனாலும் சங்கடத்தோடு கூட அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண விடுறாரு. விட்டுட்டு பின்னாடி பஸ்ஸில் போகிறாரு. இவர் ஏற வேண்டிய அந்த பஸ்ஸு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, விபத்துக்குள்ளாக இருக்கிறத பார்த்துட்டு போகிறார் இவர். ஆவியானவர் அப்படி ஆவியை நிறைந்து நாம் செபிக்கும் பொழுது இப்படி அற்புதமான சில அற்புதங்களை நீங்கள் அனுபவித்திருக்க முடியும். நம்மும் கூட தொடர்ந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஆவியானவர் அப்படியாய், அதற்குத்தான் ஆவியில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது, ஆவியில் ஆராதிப்பது, ஆவியில் துதிப்பது, அந்நிய பாஷையில் பேசுவது. அப்புறம் பாருங்க இன்னொரு காரியம், இந்த ஆவியில் பேசும் பொழுது ஆவி மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறோம்? தேவனிடத்தில் பேசினா எப்படி இருக்குங்க? அப்போ அவர் பேச, நாம் பேச, அவருடைய ஒரு உரையாடல் மாதிரி இந்த அந்நிய பாஷையை வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நம்மை அந்நிய பாஷையினால் நிரப்பி நடத்துகிறார். மார்க் 1:12, உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். எல்லாம் சொல்ல, ஏவினார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் கூட அந்த காரியத்தை செய்கிறார். அன்றைக்கு இயேசுவை வனாந்தரத்துக்கு போகும்படியாக ஏவின அதே ஆவியானவர் இன்றைக்கும் நம் உள்ளத்தில் இருந்து நம்மை ஏவுகிறவராய் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 13:25 கூட அதே மாதிரி நம்ம பார்க்க முடியும். அவன் சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். பரிசுத்தவனுடைய ஏவுதலை அநேகர் நீங்க அனுபவித்திருப்பீங்க. ஏதாவது உள்ளத்தில் ஒரு ஏவுதல் உண்டாக்குவார், இப்படி செய்ய வேண்டாம், இப்படி நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையில பல தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த இதெல்லாம் யாருக்கோ இல்லைங்க, இயேசு நம்புகிற உங்களுக்கு எனக்கும் தான் இது. இந்த ஆவியானவர் இதெல்லாம் நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த ஆவியானவர் என்னென்ன செய்கிறாருன்னு அப்போ வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உணர்த்துகிறார், வழி நடத்துகிறார். இந்த இடத்துல பாருங்க, ஏவுகிறார். நியாயாதிபதிகள் 13:25 அவர் என்ன பண்றார்? ஏவ துவங்கினார். எல்லாம் சொல்லுங்க, ஏவ துவங்கினார். எபிரேயர் 9:8, அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நான் சொல்ல, தெரியப்படுத்துகிறார். பரிசுத்தனுடைய வேலைங்க இன்னைக்கு, இன்றைக்கு வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தன் எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. லூக்கா 12:12, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, நான் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். எந்தெந்த நேரமோ நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சில இடங்களில் போய் என்ன பேசுன்னு தெரியாது. அப்போ முற்றிலும் ஆவியானவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் அந்த நேரத்தில் பேச வேண்டியதை சொல்லுங்க போதிப்பார். பாருங்க, வெளிப்படுத்தல 2:7 கூட அதை தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்ப ஆவியானவர் இன்றைக்கும் ஏதாவது ஒரு விதத்துலங்க, நான் இப்ப சொல்லிட்டு வந்த விதங்களை எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க முடியும். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒண்ணு, ஆவியானவரை முற்றிலும் சார்ந்து ஆவியில் நிறைந்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஏதாவது ஒரு வழியில் நம்மை நடத்த ஆவியானவர் இன்றைக்கும் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் வழி நடத்த முடியும், போதிக்க முடியும், தேற்ற முடியும், ஆற்ற முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும். பல காரியங்களை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியும். அவர் பேச முடியும். பல விதங்களில் தாயின் மூலமாய் பேச முடியும், தகப்பனின் மூலமாய் பேச முடியும், நண்பன் மூலமாய் பேச முடியும். ஏங்க என்ன சொல்லப்போனால்
கழுத மூலியமாக கூட பேசினார். கழுதையை கூட பேச வச்சு தீர்க்கதரிசி எச்சரித்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற விதம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள் தங்குகிறார். பழைய ஏற்பாடு மாதிரி இல்லை, வருவார், அவங்களை நிரப்புவார், அவங்கள பயன்படுத்துவார், மீண்டும் போயிடுவார். இன்னைக்கு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்கி நம்மை நடத்த அவர் இன்றைக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 அதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வந்து தங்குகிறதுக்காகத்தான் நீங்க காத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு இறங்கினவர் இன்றைக்கும் நாம் ஞானஸ்தானம் எடுத்து பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டார். அவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எப்படி அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் ஆவியானவர் நடத்தினன்றது குறித்து நீங்க அறிந்து கொண்டால் உங்களுக்கு இந்த ஆவியானவர் மேல் இன்னும் அதிகமான தாகம் உண்டாகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 19வது வசனம். பேதுரு அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்றார். அப்ப ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கிறான். யாரு? பேதுரு. அப்ப ஆவியானவர் அவனுக்கு ஒரு காரியத்தை அவனோடு கூட பேசுகிறார். அடுத்து அப்போஸ்தலர் 8:29, ஆவியானவர், நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் பிலிப்புவோடு பேசுறாரு. நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசினார். இது உண்மை. இன்றைக்கும் ஆவியானவர் அநேகர் உள்ளங்களிலே பல சூழ்நிலைகளிலே வித்தியாசமான விதங்களிலே நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர்கிட்ட எப்படி பேசினார்னு சொல்லல, ஆனால் பிலிப்போடு வந்து பேசுறது உண்மை. அவன் போய் சேர்ந்து கொண்டது உண்மை. மீண்டும் ஆவியானவர் அவனை எடுத்துக்கொண்டு வந்தது உண்மை. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்பலைன்னாக்கா, பிலிப்பு உங்களுடைய ஆவியானவர் பேசினாரா, எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, நீ போய் அந்தியோகிய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தியா, இந்த சுவிசேஷத்தெல்லாம் சொன்னியா, சும்மா கொஞ்ச தூரம் சொல்லிட்டு போன உடனே அவனை இயேசு நம்பிட்டானா, உடனடியே ஞானஸ்தானம் கொடுத்தியா, ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு திடீர்னு அவன் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது உன்னை ஆவியானவர் தூக்கிட்டு வந்துட்டாரு, அவன் திருப்பி சந்தோஷமா போனான்னு எழுதியிருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னாக்கா என்னோட கூட பரலோகத்துக்கு வாங்க, பிலிப்பு கேட்கலாம். யாரெல்லாம் வரீங்க? 2-3 பேர் வந்து கேட்கலான்னு இருக்கிறாங்க. சில பேர் நாங்கள் நம்புகிறோம், அவங்களாம் வந்து கேட்கல, இதையே நம்புறோன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி தான் ஒரு ஊழியக்கார் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. பல சத்தியங்களை சொல்லி சுவிசேஷம் சொல்லும் பொழுது யோனாவினுடைய கதையை பயன்படுத்தி இருக்கிறார். யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு, அதெல்லாம் நம்ப முடியாதுங்க, நாங்கள் யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இறந்தான் அப்படின்னு எப்படி கேரண்டி சொல்ல முடியும்? 3 வயிற்றுல எப்படி 3 நாள் உயிரோடு இருக்க முடியும் மீன் வயிற்றுல? அது என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னாராம். இவர் பாஸ்டனோட, என்னாலையும் நம்ப முடியலைங்க அப்படின்னாரோ. பாஸ்டர் என்ன சொல்லுகிறாரு? என்னாலையும் நம்ப முடியலைங்க 3 நாள். அப்போ நம்ப முடியாத ஏங்க பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தாங்க எனக்கும் டவுட்டாக இருக்குது, என்னாலையும் நம்ப முடியல, நீங்கள் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது, நீங்களும் நம்ப மாட்டேறீங்க, நானும் நம்ப மாட்டேறேன், 2 பேரும் ஒன்று பண்ணலாங்க, இயேசு நம்பலாம், அப்போ பரலோகத்துக்கு போயிடுவோம், அங்கே போய் எவனாவை கேட்டு பார்க்கலாம். ஆமென். இயேசுவை நம்பலாம், யோனாவை நம்புறது வேண்டாம். யாரை நம்பலாம்? இயேசுவை நம்பலாம். இயேசுவை நம்பினா எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். யோனாவும் பரலோகத்தில் இருக்கிறான்னு தெரியும், அங்கே போய் கேட்டு பார்க்கலாம், நெசமாலுமே மீனவத்தில் இருந்தியான்னு அப்படின்ட்டுக்கு அவர் வேற வழி இல்லாத யோனாவுக்கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காகவே இயேசுவை நம்ப வேண்டியதை போச்சு அவர். ஹல்லேலூயா. அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்பும்படியா நம் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாராக, நம்பிக்கை வர்த்திக்க செய்வாராக. அடுத்து வாசிக்கிற பாருங்க, அப்போஸ்தலர் 8:29. அதான் பிலிப்பு போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ளுன்னு சொன்னார். அப்போஸ்தலர் 13:2, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கையில் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவரை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 20:23, கட்டுகளும் ஓத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் முன்னாடி இருக்கிற காரியத்தை பவுலுக்கு தெரியப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 21:11, அவன் எங்களிடத்தில் வந்து
பவுலுடைய கச்சையை எடுத்துக்கொண்டு தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். பரிசுத்த ஆவியானவர் நடக்க போற காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்றத அங்கே அறிவிக்கிறத அப்போஸ்தலர் 21:11 நம்ம பார்க்கிறோம். இப்படி பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த ஆவியானவர் இவ்வளவு மகத்துவமுடையவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, விடுதலை கொடுக்கிறவர் அப்படி அது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் இப்பொழுது இவ்வளவு காரியங்களை செய்கிற ஆவியானவர், செய்த ஆவியானவர், செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர், இன்றைக்கும் செய்கிற ஆவியானவர். ஏதோ அப்படியெல்லாம் செஞ்சாருன்றதுக்காக நம்ம இதை படிக்கல. இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தங்கி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஆமேன். யாக்கோபு 4:5 சொல்லுகிறது, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் வாசமாயிருக்கிறார். எனக்குள் அவர் வாசமாயிருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனம் கூட சொல்லுது, 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். எல்லாம் சொன்ன, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் எனக்குள் தங்கி இருக்கிறார். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர், எல்லாம் சொல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆமென். ரோமர் 8:1 சொல்லுறது பாருங்க, ஆனபடினால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிற்று. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்போ ஆவியின்படி நடக்கணும்னாக்கா ஆவியினால் நாம் நிறைந்து இருக்க வேண்டும். ஆவியினால் நிறைந்து இருப்பதைத்தான் கலாத்தியர் புஸ்தகத்தில் சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரத்தை 18 to 25 வரலும் வாசிக்கிறேன். எல்லாரும் இந்த பகுதி மாத்திரம் எடுத்துக்கங்க. வேதாகமம் இருக்கிற ஒவ்வொருவரும், படிக்க தெரிந்த ஒவ்வொருவரும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25 வரலும் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கிறேன். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன. இவைகள் யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து வருது ஆவியின் கனியோ. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் கனியோ: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. இது ஏதோ பைத்தியக்காரத்தனமான ஒன்று அல்ல, ஏதோ ஒரு புரியாத ஒரு புதிர் அல்ல. நான் ஒரு எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ ஆவியானவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நான் புரிய வைக்க முடியாது. ஆனால் சொல்ல வேண்டியது எனக்குள் போடுகிற வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து ஆவியானவர் புரிய வைப்பார். ஆகவே வாழ்க்கையில் நம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இருப்பது உண்மை, நமக்கு இருப்பது உண்மை. ஆனால் ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது இரண்டாவது காரியம். இதை நன்றாய் புரிந்து, இவ்வளவு தூரம் ஆவியானவர் குறித்து நான் சொன்னேன், எத்தனை வசனங்கள் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சேன்.
எத்தனை மனிதர்களை ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறாரு, நிரப்பி இருக்கிறாரு, வழி நடத்தி இருக்கிறாரு, தேற்றி இருக்கிறாரு, அவர்களை கொண்டு வெற்றி அடைய செய்திருக்கிறாரு, அற்புதங்களை உணர்த்தி இருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. நான் சொல்றேன், இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் மீசலானதல்ல, அதாவது பிரித்தெடுக்க வைத்ததல்ல. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். அதனால தான் சில நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஏதாவது ஒரு காரியத்தை எனக்குள்ள உணர்த்தினாக்கா அதை நான் அப்படியே அவங்களுக்கு சொல்லுவேன். சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப ஆறுதல் அடைவாங்க, சில நேரத்தில் உற்சாகம் அடைவாங்க, சில நேரத்தில் ஐயோ கரெக்டாக என்னுடைய காரியத்தை ஆவியானவங்களுக்கு வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமும் இல்லை, அதில் இஷ்டமும் இல்லை. எனக்கு என்ன தெரியுமா, உங்கள் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறது காட்டிலும் உங்கள் காரியத்தை உங்களுக்கே ஆவியானவர் வெளிப்படுத்த முடியும் என்பதை தான் போதிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் நீ அதான் எனக்கு ஆவியானவர் சொல்லி இப்படி செய்ய சொல்லு, அப்படி செய்ய சொல்லுன்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு சொல்லி அதில் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் நான் பார்க்க விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் காரியத்தை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவி குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய திட்டங்களை குறித்து, உங்கள் பிளான்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும், உங்களோடு பேச முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இதை முயற்சி பண்ணி பாருங்க, இதை முயற்சி பண்ணி பாருங்க. எப்பொழுதும் ஊழியக்காரருடைய உதவியை நாடுகிறது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சின்ன விசுவாசியாக இருந்தாலும், இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், இதில் எத்தனை வருஷம் அனுபவம் மிக்க முதிர்ந்த மூப்பராய் விசுவாசியாய் அந்நிய பாஷை பேசுகிறவராய் இருந்தாலும், உங்கள் ஒவ்வொருவரோடு உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களோடு பேச முடியும், உங்களை வழி நடத்த முடியும், உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். அதனால் தன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நீங்கள் காத்திருந்தால் என்னோடு பேசும், உணர்த்தும், ஏவும், நடத்தும், வெளிப்படுத்தும், ஞானம் தாரும், அறிவு தாரும் என்று சொல்லி ஆவியானுடைய உதவிக்காய் காத்திருந்தால், பென்னிஹின் என்கிறதான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பல அற்புதங்களை செய்த அவருடைய குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற புஸ்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அதில் அவர் சொல்லுவார், காலை எழுந்த உடனே அவர் முதல் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா, ஆவியானவரே இந்த நாளில் செம்மையான வழியில் என்னை நடத்துவீராக. ஆவியானவருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு ஊழியர் அவர். இப்போ இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், இயேசுவின் வந்திருக்கிறார். ஆனால் அவரால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரமே அவருடைய அந்த பெனிஃபிட்ஸ்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பாருங்க, இப்படி சொல்றேன் நான், ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. மாமரம் நிறைய நல்லா வளர்ந்திருக்கிறதுனால அதுல கனி வளர்ந்திருக்கிறதுனால அதுல கனி இருக்குதுன்னு சொல்லிவிட முடியாது. வேறு இலைகள் மாத்திரம் கூட அதில் இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னாக்கா, அந்த மாமரத்துக்குள்ள அந்த கனியை கொண்டு வரக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. பூ கொண்டு வந்து அதை பிஞ்சாக்கி அதை காயாக்கி பழமாக்கக்கூடிய அந்த மாம்பழத்துக்குள்ள அந்த சுவையை மாம்பழத்துக்குள் வைக்கக்கூடிய அந்த சாரங்கள் சத்துவங்கள் எல்லாம் எதில் இருக்குது? மாமரத்துக்குள்ள இருக்குது. மாமரத்துக்குள்ள இருக்குது. ஆனா அது எப்ப வெளிப்படும்? அது ஒரு காலம் உண்டு. அதுக்கு தேவையான உரம் எல்லாம் போட்டு, சில நேரத்தில் பாருங்கள், விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும், நல்ல பலன் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு பயிரோ, அது தக்காளியாக இருக்கலாம், மற்ற வாழையாக இருக்கலாம், நல்ல பலன் கொடுக்கல, சீக்கிரம் நல்ல பலன் வரலன்னா உடனே அந்த பலனை கொடுக்கறதற்கு தேவையான உரங்களை கொடுத்து அதை பராமரிக்கும் பொழுது நல்ல பலன்கள் அதை வெளிப்படுத்தும். அந்த பலனை கொடுக்குற அந்த ஒரு சுபாவம் அதுக்குள்ள இருக்குது. ஆனால் அது ஒரு சில காலங்களில் தான் வெளிப்படுது. ஆனால் இந்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு நாம் ஆவியானவர் நிரம்பும் பொழுதுதான், ஆவியானவர் நமக்குள் இருக்கிற ஆவியானவரால் நாம் இன்னும் அதிகமாக நிரம்பும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதா இருக்குது. நிரம்பும் பொழுது. ஆகவே ஆவிக்குரியவனா இருந்ததுனால எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் ஆவியானவர்கள் நடத்தப்படணும் அப்படின்னு இல்லை. ஆவிக்குரியவன் அப்படின்ற பேர் இருக்கலாம், நம்ம இஷ்டத்துப்படி நம்ம வாழலாம். ஆவிக்குரிய பேர் வச்சுக்கலாம்.
கிறிஸ்துவ பேர் வச்சுக்கலாம், கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. எத்தனையோ பேர் இப்போ சேசுராஜ், சேசுதாஸ் அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசுக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு டச்சப்புமே இருக்காது பேர் வச்சதுனால. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் ஆவிக்குரியன்ற பேர் இருக்கிறதுனால ஆவியானவர் நம்ம நடத்துவார்னு சொல்லிவிட முடியாது. ஆவியினால் நிறைந்து இருக்க வேண்டும். ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது தான் ஆவியின் கனிகள் வெளிப்படும். அப்போ நிரம்புவது என்பது நல்ல ஒரு வாஞ்சிக்கும் பொழுது தான் அதை நிரப்ப முடியும். ஆவியினால் நிரப்பப்படுவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அந்த தாகத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நான் வாயை திறந்து கேட்கறதே தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில். சரி, எழுதுன்ற ஒரு 2 வரி பாடலை பாடலாமா? எஸ். இந்த ஆவியானவர் இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை ஆவியானவர் குறித்து எவ்வளோ கேட்டிருக்கிறீங்க, எவ்வளோ புரிஞ்சிச்சோ புரியலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் ஆவியானவரை குறித்து, ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து வேத வசனம் சொல்லுகிற வசனங்களை பரிசுத்த ஆவியின் துணையோடு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். எல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆவியானவரே தான் புரிய வைக்கிறவர், இந்த ஆவியானவரை தான் தெரிய வைக்கிறவர், இந்த ஆவியானவரை தான் வெளிப்படுத்துகிறவர். ஆகவே இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்கலாம். ஏன்னா இயேசு சொன்னார், தாகமளவு மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். இப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, தாகமாக இருக்கிறேன் அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த ஆவியானவரே நீங்கள் நிரப்புறதுக்கு, இன்னும் அதிகமாக நிரப்புறதுக்கு எனக்குள் இருக்கிறீர். இல்லாதில்லை, ஆவியானவர் இல்லாத போகல, ஆவியானவர் இல்லாமல் இல்லை. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இன்னும் அதிகமாக என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க, அவ்வளவுதான். இன்னும் நிரப்புங்கப்பா, உம்முடைய வரங்களால, கனிகளால, உம்முடைய வல்லமையினால என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. நீங்க யாரா இருந்தாலும் அவர் நிரப்புவார். அதனால தான் முதல் வசனத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா 19:9-13 வாசித்தேன். அவர் கேரண்டி கொடுத்திருக்கிறார். அதில் கேட்டுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக கேரண்டி. இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் அதோடு கூட இயேசு சொல்லியிருக்கிறார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். தாகமா இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் இன்னும் நிரப்பப்பட்டு வாழ, நிரப்பப்பட்டு நடத்தப்பட, நிரப்பப்பட்டு வாழ, நிரப்பப்பட்டு வெற்றி அடைய ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை. கேளுங்க, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நெஞ்சே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நெஞ்சே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நெஞ்சே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நெஞ்சே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாஞ்சியோடு ஒரு நிமிஷம் கண்களை மூடி 2 கரங்களை எடுத்து, ஆவியானவரால் என்னை இன்னும் அதிகமாய் நிரப்புங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இயேசு நமக்கு ஆவியானவரை கொடுத்து விட்டார். ஞானஸ்தானம் எடுத்த பொழுது, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பொழுது ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து தங்கி விட்டார். அல்லது அந்த தங்கின ஆவியானவர் இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் நிரப்ப வேண்டும். அந்நிய பாஷையால் நிரப்ப வேண்டும், வரங்களால் நிரப்ப வேண்டும், வல்லமையால் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. வாய்களுக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. பரிசுத்தனுடைய நிறைவுக்காய் ஜெபிங்க. இன்னும் நிரப்ப முடியாது, ஏற்கனவே இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும்படியாக, அறிவுறுத்தி நம்மை நடத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, வெளிப்பாடுகளையும் தரிசனங்களை கொடுக்கும்படியாக, எதிர்காலத்தை குறித்து நம்மோடு பேசும்படியாக, தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்மோடு பேசும்படியாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரை நிரம்புவீராக, இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, அதில் பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் பலன், இயேசுவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆவி ஆத்மா சரீரத்தில் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீ நடத்துகிறவர். இயேசுவை நடத்தினீர், பரிசுத்தவான்களை நடத்தினீர், இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. பிலிப்புவை நடத்தினது உண்மையானால், இயேசுவை நடத்தினது உண்மையானால், பேதுருவை நடத்தினது உண்மையானால், பவுலை நடத்தினது உண்மையானால், இன்றைக்கு எங்களையும் நடத்தும், எங்களையும் நடத்தும் சொல்லி கேளுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பி நடத்துங்க, எங்களை நிரப்பி நடத்துங்க, எங்களை நிரப்பி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சகரியா புஸ்தகத்தில் இவ்வாறாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற உம்முடைய ஆவியினாலே என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் ஆகும், வெற்றியாய் ஆகும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால், தேவனுடைய கிருபையினால், பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னுடைய காரியம் ஜெயமாயாகும், ஜெயமாயாகும், ஜெயமாயாகும். பரிசுத்தாவியினாலே எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எனக்குள் இருக்கிற ஆவியானவராலே என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சாத்தியமாகும், ஜெயமாகும், நன்மையாகும், வெற்றியாய் முடியும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த அறிக்கையின் பிரகாரமாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து நடத்துவீராக. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட ஆவியானவர் உள்ளத்திலிருந்து ஏவுதலை தந்து நடத்தும், நிரப்பும், வழி நடத்தும். உம்முடைய நிறைவுக்காய் மனதார நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.